உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு என்ன பேசுகிறீர் என்பதை அவரோடு நாங்கள் கேட்க எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய மனதையும் ஒருமுகப்படுத்தும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பிற்கானவரே. ஆமென். அருமையான அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான கிருபையின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய நிறைவான அருளும் ஆசையும் உங்கள் அனைவரோடும் என்னாலும் தங்கி இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளாக நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு Come and Dine, Invitation by the Risen Lord. உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு. உயிர்த்த ஆண்டவர் உணவருந்த வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படி தென் தமிழகத்துக்கு போகும்பொழுது அந்த திண்டிவனம் விழுப்புரம் தாண்டினோடனே ஒரு ஹோட்டல் உணவு விடுதி. பேர் ரொம்ப அழகா இருந்துச்சு, சாப்பிடுவாங்க. அந்த பேரை பார்த்த உடனே சாப்பிடணும்னு போகும். எதையாவது நம்மளை ரொம்ப நெருக்கமான நம்மளை கூப்பிடுற மாதிரி ஒரு டைட்டில் அந்த ஹோட்டலுடைய பேரா வச்சிருந்தாங்க. இங்கே ஆண்டவர் உணவருந்த வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. ரொம்ப நெருக்கமானவங்க தான் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நமக்கு நம்ம இருதயத்துக்கு நெருக்கமான ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அப்படின்னா இந்த உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பல நேரங்களில் கொடுக்கப்படும். திருமறையில நிறைய இடங்கள்ல இந்த உணவை குறித்து நிறைய செய்திகள் இருக்கு. நான் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் ஒரு சிலதை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உணவு அல்லது விருந்து என்பது பல அடையாளங்களை கொண்டுள்ளது. ஒரு தனி மனித சமூகம் சமயம் சார்ந்து பல அர்த்தங்களை இந்த உணவு கொடுத்திருக்கிறது. விருந்தோம்பல், ஒப்புரவு, அமைதி, ஒற்றுமை, குழுமம் மற்றும் ஒருமைப்பாடு இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக உணவு அல்லது விருந்து அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திருமண நேரங்களிலே அல்லது பெரிய நிகழ்வுகளிலே மகிழ்ச்சியான தருணங்களில் இந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானது. இது எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணமே நல்லா இருக்காது. உணவுல ஏதேனும் ஒரு குறை, ஒரு டேஸ்ட் இல்லை அப்படின்னா, இல்ல பற்றாமல் போனாலோ அல்லது நமக்கு இறைச்சி துண்டுகள் அதிகமாக கிடைக்காமல் போனாலும் உடனே நம்ம சொல்லுவோம், இல்லை கல்யாணம் பண்ணாங்க, அவ்வளோ லட்ச லட்சமா செலவு பண்ணுவாங்க. ஆனா உணவை மையப்படுத்தி தான் இவையெல்லாம் இருக்கு. இந்த உணவு என்பது இது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு நல்ல ஒரு உறவை ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறதாகவும். ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் மகிழ்ச்சியான தருணம் எல்லாரும் நம்ம பார்த்தோம். எல்லோரிடத்துல நாம் அன்பாய் பழகுகின்ற பல காரியங்களை பகிர்ந்து கொள்கிற உறவை இன்னும் வலுப்படுத்துகிற ஒரு இடமாக அது இருந்திருக்கிறது. திருமறை அடிப்படையில் பார்த்த உணவு என்பது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலி செலுத்துவதின் அடையாளமாக இருந்துச்சு. என்னாகும் 25ஆம் அதிகாரம் 2-4 முடிய இருக்கிற வசனங்களையும், அதே போல யாத்திராகமும் 32:6 பார்த்தா கடவுள் யாவே கடவுளை வழிபடுகிற இஸ்ரவேலர்கள் பிற இனத்தவருடைய விருந்துகளில் பங்கு கொள்ளக்கூடாது என்ற ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. யாவே கடவுளுக்கு மட்டும்தான் செய்ய பலி செலுத்தணும். பிற கடவுளை விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை நீங்கள் உண்ணக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அதே போல இந்த குளிர்விழா, அப்ப விழா, பாஸ்கா விழா போன்ற விழாக்களில் பரிமாறப்படுகிற பகிரப்படுகிற உணவு என்பது கடவுளுடைய வல்லமை செயல்களை நினைவு கூறுவதாக இருக்கிறது. எப்படி எகிப்திலிருந்து மக்கள் விடுதலையாக வந்தார்கள், இதை நினைத்து பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த உணவு பகிரப்படுகிறது. அதனால்தான் திருச்சபைகள் வழியாக வழங்கப்படுகிற உணவுகள் ஆசீர்வாதமான சாப்பாடு. கோயிலுக்கு கொடுக்கிறது ஆசீர்வாதம், எந்த குறையும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உணவு என்பது மிக மிக முக்கியமானது. எனக்கு தெரியும் இப்போ அந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. அப்போதான் இந்த திருநெல்வேலி பாரம்பரிய படி இந்த குழந்தைகளா இருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட் எங்கே எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு பல நேரம் இப்போ நமக்கு ஞாபகம் வராது. நம்ம அம்மா பாருங்க, நம்ம குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த சாலிட் ஃபுட் ரைஸ், நம்மளுடைய தமிழகத்துக்கு உணவு ரைஸ் எப்போ கொடுத்தோம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்போதான் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி பேராயங்கள், நாகோயில் பகுதியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு குழந்தைங்க எங்க கொடுப்பாங்க, திருச்சபையினுடைய அசன விழாவை கொடுப்பாங்க.
கோயிலில் கொடுக்குற சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு என் குழந்தை எடுத்துக்கணும். அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, எனக்கு முதல் உணவு ஆலயத்திலே கொடுக்கப்பட்ட பகிரப்பட்ட உணவை தான் என் குழந்தை ருசித்தது. அப்போ உணவு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. அதனால தான் ஆலயங்களில் பகிரப்படுகின்ற உணவு ஆசை கொடுக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஆபிரகாம் அவரை சந்திக்க வந்த 3 நபர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவர் விருந்தளிப்பார். அந்த விருந்தளித்ததுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸ் 18 வந்து தொடங்குறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 1-15 இருக்கிற வாசகங்கள் அதை நமக்கு சொல்றார். அதுல ஆபிரகாமுடைய அந்த விருந்தோம்பல் அந்த அழைத்து அவர் கொடுத்தாங்க, பகிர்ந்தார். அதனால அவருக்கு கிடைத்த ஆசை, அதாவது முதிர் வயது காலத்திலே அவர் ஈசாக்குக்கு தந்தையாக ஒரு பேரை பெற்றுக் கொண்டார். இன்னொரு வரலாற்று சிறப்பு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதுல பார்த்தீங்கன்னா சிறப்பான உணவு அங்கே பகிரப்பட்டு அது பாஸ்கா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்று அந்த நாளிலே அந்த விருந்தை அவசரமாக துரிதமாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் கடவுளுடைய முன்னிலையிலே மோசே, ஆரோன், நாதாபு, அபிகு என்னும் இந்த இஸ்ரேல் தலைவர்களான 70 மூப்பர்கள் அங்கே பகிர்ந்து கொண்ட உணவு என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவாக அந்த 70 பேர் அந்த நேரத்தில் இணைந்து சாப்பிட்டார்கள். யாத்திராகமம் 24 அதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வாசிக்கின்ற பழைய ஏற்பாட்டு நூலிலே, அதாவது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே சீனாய் மலையிலே எலியாவை அங்கே சந்திக்கிறாங்க. அவர் சந்திக்கிற அந்த நேரத்தில் குறிப்பா 4வது வசனம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அந்த எலியா வந்து ஒரு பிரேயர் பண்ணுவார். நீங்க வாசிங்களேன், அப்பதான் ரொம்ப அது அவரு ஒரு அம்மாவுக்கு பயந்து தன் உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஓடி போயிட்டு ஒரு சுரை செடி கீழே நிழல், ஏன்னா எல்லா இடமும் வண்ணாந்தரமா பாலைவனமா இருக்கு. அவருக்கு நிழல் தர கிடையாது, ஒரு சின்ன செடி அடர்ந்த ஒரு சூறை செடி, அதன் அடியில் அப்படி போய் படுத்துட்டு ஒரு பிரேயர் கடவுள்கிட்ட சொல்றாரு. என்ன பண்றாங்க சத்தமா வாசிங்க சொல்றாரு. நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள். நம்ம கடவுளுக்கு ஆண்டு போட முடியாது. நான் இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு ஒரு வியாதி நோய் வந்துருச்சு, ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும் என் ஆத்மாவை எடுத்துக்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. பண்ணிட்டு அவரு படுத்துட்டார். சரி, கடவுள் நம்ம எடுத்துக்குவாரு. நம்ம நினைவுச்சா அவர் தான் செய்ய மாட்டார். அவருக்கு தெரியும் எப்ப எடுக்கணும். அவங்க சோர்ந்து போய் மன்றாடி படுத்த உடனே கடவுள் என்ன செய்யறாரு அப்படின்னு தட்டி எழுப்புறாரு. எழுந்து சாப்பிட்டு அவரு கண்டுபிடிச்சு பார்க்கறாரு. அங்க சாப்பாடு இருக்கு, இவரு அந்த கூடையில தண்ணீர் இருக்கு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு மீண்டும் படுத்துக்கிறாரு. ஏன்னா அவருடைய பிரேயர் கடவுளை நேர்த்திடும். நான் சாப்பிட்டு படுத்துக்கிறேன், இப்ப நீங்க நேர்த்து மன்றாடுறாரு. மீண்டும் கடவுள் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிட்டு, நீ போக வேண்டியது தூரம் நெடுக்கணும், உன் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்காத, உன் வாழ்க்கையை நான் நீண்ட பண்ண வைக்க போறேன், நீ நீண்ட நாள் வாழ போற. அப்போ நீ நல்லா சாப்பிட்டாதான் நடக்க முடியும், நல்லா சாப்பிட்டாதான் நீ ஓட முடியும். உன்னுடைய வாழ்க்கையை நான் பெரிய அளவில் கொண்டு செல்ல ஒரு பெரிய காரியங்களை கொண்டு நான் நடப்பிக்க போகிறேன், நீ சாப்பிடு எழுது. அவர் சாப்பிட்டார், வலிமை பெற்றார், கடவுளுக்காக ஓடினார். நாமும் பல நேரங்களிலே சோர்ந்து போய் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னார். நம்முடைய கஷ்டங்களிலே நம்முடைய துயரங்களில் இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டு எலியாவை போல நாம் செய்தோம் என்றால் அந்த நேரத்திலே கடவுள் நம்மை தட்டி எழுப்புகிறார். நீ சாப்பிடு, உடம்புல வலுப்பு, நீ நீண்ட நாள் வாழணும், நீ சொன்னாலும் உயிரை நான் எடுக்க மாட்டேன், உன் உயிருக்கு அப்படியே டபுள் டைம்ஸ் ரத்தத்தையா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னாரு. எவ்வளவு அழகாய் கடவுள் வரலாற்றிலே செயல்படுத்துகிறார். இது பழைய ஏற்பாட்டிலும் நிறைய நமக்கு நேரம் இல்லை எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம சொன்னா இந்த விருந்தோம்பலை பற்றி இங்கேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இயேசு ஒரு விருந்தை குறித்து முக்கியமான விருந்துக்கு உணவுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் மைய கருத்தை கொடுப்பார். நிறைய இடங்கள்ல போகும்போதெல்லாம் இந்த சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். ஜனங்கள்லாம் வராங்க, வார்த்தைகளை கேட்கறாங்க, எப்படி நான் விரும்பியா அனுப்புறது, அவங்களுக்கு
எங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும். சிலருக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7:30 முடிந்து வச்சுக்க, வெறுமையா ஒரு டீ பிஸ்கெட் கொடுத்தாங்க கஷ்டமா இருக்கும். சரி, ஆண்டவராக இருந்தா எப்படி எல்லாம் செய்வார், நம்ம வந்து இதை கொடுக்குறோமே அப்படின்ற மாதிரி தோணும். இங்கே ஆண்டவர் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். எங்க காலேஜில் ஒரு யாஃப்லஸ் அப்பாவு அப்படிங்கிற பரட்டையை நாங்கள் அழைப்போம். அந்த எளிய மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு ப்ரொஃபஸர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு எல்லாமே 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு ஸ்டைப்பண்ட் தான் கொடுப்பாங்க ஃபேமிலி ஸ்டூடெண்ட்னு. எல்லா செலவும் போது எங்கள் கையில் 800 ரூபாய் தான் வரும். அந்த 800 ரூபாயில நாங்கள் 2 பேரும் படிக்கணும், புத்தகங்கள் வாங்கணும், நோட்டு வாங்கணும், அப்பப்போ நிறைய தீசிஸ் எழுதுறதுக்கு நிறைய பேப்பர்ஸ் வாங்கணும், நிறைய காலனிகளுக்கு ஆன்லைனுக்கு ட்ராவல் பண்ணி போனோம். அப்போலாம் இந்த பஸ் டிக்கெட் ஏறி போய் மதுரையில் போய் நாங்கள் ஒரு ட்ரைனிங் எடுப்போம். இந்த டைட்டஸ் வந்து நிறைய தம்பி அந்த மாதிரி. அப்போ 1,000 ரூபாய் டிக்கெட், அந்த டிக்கெட்டுக்கு அப்புறம் அந்த ட்ரெஷரர் 1,000 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கு நாங்கள் காத்து இருக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ நிறைய கஷ்டம் வந்துச்சு. ஏன்னா நான் போய் நம்ம பேசலாம், நான் டீச்சராகவே இருந்திருக்கலாமோ, இவ்வளோ வந்து கஷ்டப்படுறோமே, உணவுக்கு கூட கஷ்டமா இருக்கிறோமே. அப்பா அவர் சொன்னாரு, உனக்கு கஷ்டம் இருந்தா பிரச்சனை வந்தா குடும்பத்துல நீ ஒரு 4 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட வீட்டுல. எனக்கே சாப்பாடு இல்லை, நான் எப்படி 4 பேரை கூப்பிட முடியும்? எல்லாரும் இறைய கல்வி மாணவர்கள் எல்லாரும் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிடுவாங்க, வீட்டு சாப்பாடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எல்லாரும் சாப்பாடு கொடுத்து எப்படி முடியும்? ட்ரை பண்ணு அப்படின்னு. உண்மையிலேங்க அது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஒரு 4 பேர் கூப்பிட்டு, அது யார் 4 பேர் யார் தெரியுமா? நம்ம கூட வரவங்க இல்லை, நம்மளை திட்டான பாருங்க, நம்மளை எதிராக இருக்காங்க பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிடணும். அவங்க தான் அவங்க சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. உன்னை எவன் திட்டுறா, உனக்கு எதிராக யார் எல்லாரையும் கூப்பிடு, உங்க வீட்டில் சாப்பாடு கொடு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிடும், மனசு நிறைய வாழ்த்திட்டு போயிடுவான். அவங்க திட்டத்தில் ஆசீர்வாதமாக உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல. அப்போ நாங்கள் ஐயரான பிறகு நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். மீனமாக்கள் தான் அதை நாங்கள் விட்டுட்டோம். நீங்கள் யாரும் எங்களை அவ்வளோ திட்டுறது இல்லை. அதனால எல்லா சர்ச்சிலும் எல்லா வருஷமும் எங்கள் வீட்டில் சாப்பாடு எப்பவுமே இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க, நாங்கள் செய்யணும்னு இல்லை. யூத் ஃபெலோஷிப் போவோம், அவங்க பாட்டு அவங்க சமைப்பாங்க, பெண்கள் போவாங்க, யாரும் வரணும்லாம் கிடையாது. அது ஓப்பன் ஐயர்ன்றது எல்லாருக்குமான ஒரு இடம். ரொம்ப ரொம்ப அந்யோன்யம் ஐக்கியம் இருக்கிறோம். இதுதான் ஜீசஸ் நிறுவன ஒன்று. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இந்த இறுதி உணவு சாப்பிட்டார்ல, நற்கருணை, மார்க்கு 14ஆம் அதிகாரமும் அதே மாதிரி மத்தேயு 26:20 நம்ம பார்க்கணும். இதுல இயேசு அங்கே இறுதியாக உண்ட உணவு இந்த பாஸ்கா உணவு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து அங்கே வந்து ஆண்டவர் அங்கே விருந்து பரிமாறுகிறார். அதிலே தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். கடை நிலையில் உள்ளோருக்கும் திருப்பணி செய்கிறவர்கள் பெரியவர்கள். யார் பெரியவர் போது பணிவிடை செய்கிறவர்கள் தான் பெரியவர்கள் என்பதை ஆண்டவர் அந்த அதனுடைய இடையிலே துணி எடுத்து கட்டி பாதங்களை கழுவினதின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இன்னொரு விஷயம், ஆண்டவர் ஒரு முறை லேவியுடைய வீட்டில் போய் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இந்த மறைநூல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் இவர் என்ன பாவிகளோட வரி தந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கல்ல, அவங்களோடலாம் உட்கார்ந்து உணவு சாப்பிட்றாரு என்பதை குற்றமாக அவங்க பதிவு செய்யறாங்க. இவங்களோடலாம் இவர் வந்து கடவுள் வாங்குறாரு, மெசியான்னு சொல்லிக்கிறாங்க. இவர் இவங்களோடலாம் பாவிகளோடு சாப்பிட்றாங்க. இது லூக்காவிலும் 5ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. இயேசு அவங்களுக்கு பதிலாக சொல்வார், மனோதரமாக சொல்வார். அதாவது அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் அவங்க தெரியும் சொல்வார். பிணியாளிகள் இல்லாமல் நோயாளிகளுக்கு தான் மருந்துகள் தேவை, பாவிகளை ரட்சிக்கவே நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் 3வது இன்னொரு இடத்துல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் துண்டுகளை 5000 பேருக்கு மேலாக 5000 ஆண்கள் வந்தாங்க. பெண்கள் சிறுவர்கள் என்று பார்த்தா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. அவ்வளவு பேருக்கு இந்த 5 அப்பம் 2 துண்டுகளை அங்கே ஆண்டவர் பகிர்ந்தளித்தார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 10லிருந்து 17 முடிய வாசகங்கள் சொல்லுது. அந்த சீடர்கள் வந்து இயேசுவிடம் சொல்லுவாங்க, ஆண்டவரே இது பாறை நிலமாயிற்று, சுத்தி கடையில ஊருக்குள்ள போய் நாங்கள் கடையில போயிட்டு உணவு வாங்கி வந்தோம்னா இவ்வளோ பேருக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பாடு பரிமாற முடியாது, பத்தாது, கடைகளே பத்தாது. அப்படின் போது ஆண்டவர் சொல்றாரு, இடத்துல நீங்களே போய் உணவு கொடுங்க, நீங்களே போய் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடே இல்லை, ஆனா எப்படி சாப்பாடு நீ போய் கொடுப்பாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, யார்கிட்டயாவது உணவு இருக்கான்னு தேடுறாங்க. அப்படி தேடி போகும்போது
இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. மற்றவங்க என்ன பண்ண மரியா என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. நேற்று பீட்டர்ஸ் பிரேயர்ல போகும்போது அம்மா என்ன சொன்ன, கிரேஸ் அம்மா அவங்க பிரேயர்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன ஜெபம் பண்ணலாம் அவங்க ஒவ்வொரு காஃபி ஓடி ஓடி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மாத்தா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி ஓடி ஓடி கவனிக்கின்ற ஒரு உணவுக்காக அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், அவரிடத்திலே மறை உண்மையை கற்றவர்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்ததாக அவர் சொல்லுகிறார். நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய், தேவையானது ஒன்றே. அப்போ பல சிந்தனைகள் நமக்குள்ள வேண்டாம், தேவையானது ஒன்றே ஒன்று. அந்த ஒன்றை நாடி நாம் பற்றி கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாகவே நாம் அது நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு ஆசையாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 37-54 முடிக்கிற பகுதியில பரிசேயர் வீட்டுல பார்த்தீங்கன்னா விருந்து அளிப்பவர், விருதிலே கலந்து கொள்கிறவர், இவங்களுடைய செயல்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வெளி வேலைக்காரரை போல மகட்டாக அங்கே உணவை கொடுப்பதனால அவங்களோட வெளி வேலைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பரிசேயர் வீட்டுல ஓய்வு நாளிலே குணப்படுத்தியதற்காக எழுந்த எதிர்ப்புகளுக்கு ஆண்டவர் சவால் விடுகிறார். அந்த விருந்திலே பங்கு பெறுகிறவர்கள் முதன்மையான ஒரு உயரமான ஒரு இடத்துல வந்து உட்காரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பல நேரங்களிலே நம்ம உன்னத இடத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாம் மக்களோடு மக்களா இருக்க மாட்டோம். நாங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட், நாங்கள் இல்லை நாங்கள் பெரிய ஆளு, இல்லை குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப முக்கியமான உறவு, எங்களுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர் இணையான தகுதியற்ற அனைவருக்கும் அங்கே அழைப்பு கொடுப்பதை லூக்கா 14 நாம் அதை பார்க்கப்படுகிறது. இந்த நம்ம எப்பவுமே நம்ம கேலண்டர்ல வெளியிலலாம் நம்ம வச்சிருக்கோம், எவ்ரி 4th week மந்த்லி கிராம ஊழியர்கள். ஆனால் சர்ச் மூலமா நம்ம போயிட்டுருக்கோம். நான் பெண்களை அழைச்சிட்டு போறேன், வாலிபர்களை அழைச்சிட்டு போறேன். இந்த 4th week போவோம். போனா ஒரு நான் போகிற பகுதியில் மிகவும் பின்தங்கி ஒரு எக்ஸ்போஷர், நமக்கு இயேசுவே தெரிந்த இடம் அல்லது ரொம்ப வசதியான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நான் அழைச்சிட்டு போகல, என்னால் முடியும், ஆனால் அழைச்சிட்டு போகிறோம். நல்ல ஒரு குட் எக்ஸ்போஷர் வேணும்னா ஒரு நேச்சரான இருக்கிற ஒரு இடம், நல்ல அழகான கிராமத்து சூழல், ஒரு எளிய மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போவோம். அங்கே போனா இங்கிருந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஒரு 10 பேர் 15 பேரை கூப்பிட்டு வாங்க. எனக்கு தெரியும் அவங்களுடைய ஒரு மந்தோட காணிக்கையே 4000 ரூபாய் வரும். கூட வந்தவங்களுக்கு தெரியும் ஒரு மாசத்துக்கு காணிக்க 4 வாரம் காணிக்க 4000 ரூபாய் தான் வரும். அந்த இடத்துல 10 பேர் நீங்க 15 பேர் அழைத்து பாருங்கள்னு அந்த ஐயர் என் மேல ரொம்ப மாசத்துல கூப்பிடுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிராமத்துக்கு நம்ம மக்களை அழைச்சிட்டு போய் இந்த 3 வருஷம் எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கேன். யூத் பிள்ளைகள் வந்துருக்காங்க. போனா நிறைய ஐட்டம் செஞ்சு வைப்பாங்க. ஐயர் வீட்டுக்கு தான் போவோம். அவங்க ரெஸ்ட் ரூம் வந்து சர்ச்சில் இருக்கும், சிஸ்டம் வீட்டில் இருக்கும். ஐயர் வீட்டு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடும். எனக்கு எப்படி மரியாதை கிடைக்குது அதே மாதிரி ஆல்டர் நம்ம இங்க வர முடியாது. பட் கிராமத்தாளர்ல 15 பேரோட எங்கேயோ யார் வீட்டிலோ சேர் எல்லாம் கொண்டு வந்து நம்ம மக்களை எடுத்துப்பாங்க. அதாவது நமக்கான அங்கீகாரம் கிடைக்காது, அங்கே நம்ம ஒரு உயர்வான ஒரு இடத்துல பார்ப்பாங்க. அவர் ஐயர்களை பரிமாறுவாங்க. இதான் எப்படி உணவை கண்டுபிடிக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ நல்லா கவனிச்சுட்டு போவோம். நான் சொல்லுவேன், கற்றுக்கிட்டேன், நீங்க போய் 4 பேருக்கு சொல்லுங்க, 4 பேருக்கு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அங்கிருந்து கிளம்பும் போது ஃபீட்பேக் நம்ம மக்கள் எடுத்து கேட்கணும். அவன் ஆண்டவர் விரும்புகிறது இந்த உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும், எளிய மக்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நான் ஒன்றும் பெருசாக கொடுத்துட்டு வர மாட்டேன், பட் அவங்க நமக்கு நல்லா கவனிக்கலாம் போவாங்க. அப்ப இயேசு பரிமாற அந்த உணவுகளை பார்த்தீங்கன்னா இன்னும் அவருடைய போதனைகள் அதிகமாக இருக்கும். சாப்பிடும் போதா நிறைய விஷயம் ஆண்டவர் நிறைய கடைகளை சொல்லுவார். இப்போ நம்ம வீட்டில் கணவன்மார் வெளியிலேருந்து வருவாங்க, டென்ஷனாக வரான்னு வச்சுக்கேன், மனைவி பரிமாறி யாரும் மனைவிகள் பரிமாற அவங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க ஆண்டு இல்லையா, அந்த காலம் மாறிடுச்சு. அவங்கள பரிமாறும் போது தான் என்ன பண்ண முக்கியமான விஷயங்கள் சாப்பிடும் போது தான் சொல்லுவோம். டென்ஷன் ஆகிடும், அப்படியே தட்டை தூக்கி அடிச்சுட்டு எழுந்துச்சு போயிடுவாங்க. கோபம் வருகிற மாதிரி செய்திகளா அப்போதான் சொல்லுவோம். அப்போ நமக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல பல நேரம். நமக்கு ஏன்னா அப்போதான் டைம் பேசுறது. இயேசுவும் இந்த உணவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்போதான் நிறைய விஷயங்கள் பேசுது, நிறைய இறையாட்சிக்குரிய காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போ அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு, லூக்கா 14:15 இயேசுவின் போதனைகளை கேட்டு கொண்டிருந்த ஒருவர் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவர் பாக்கியவான். போஜனம் உணவு
அப்போ கடவுளுடைய ராஜ்யத்திலே அங்கே உணவிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கும் நம்ம உணவிலே பங்கு பெற போகிறோம். ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் மாற்றப்பட போகிறோம். இன்னொரு விருந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய விருந்து ஓமை லூக்கா 14 இருக்குது. அங்கே விருந்துக்கு அழைக்கும் போது கொடுக்கப்படுகிறது. இயேசு அழகான ஓமை சொல்றார். விருந்துக்கு நிறைய பேர் கூப்பிடுவார். ஒவ்வொருத்தரும் ஒரு சான்று சொல்லுவாங்க. யாருக்கு அந்த விருந்து கொடுக்கல. அப்போ அந்த வீட்டுடைய அந்த தலைவர் சொல்றாரு, போய் தெருவோரத்தில் ஏழைகள், உடல் ஊனமுற்றோ, பார்வையற்றோ, கால் நடக்க முடியாதவங்க இவங்களெல்லாம் அழைச்சிட்டு கொண்டு வாங்க. அப்ப அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அந்த உணவிலே கொண்டு போய் இதுதான் மெசியாவின் பணி என்பதை ஆண்டவர் விளக்குகிறார். அதே மாதிரி 22ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தீங்கன்னா, திருமண ஆடை இல்லாமல் வந்தியிலே ஒருவர் இருந்தால் அவன் புறம்பே தள்ளப்படுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்ப திருமணத்துக்கு வரும்போது எப்படி வருவோம், நம்ம ரொம்ப பட்டு உடுத்தி ரொம்ப அழகா ரொம்ப மகிழ்ச்சியாகும். ஒரு துக்க வீட்டுக்கு போறதுக்கும் திருமண விருந்துக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப திருமண விருந்துக்கு எப்படி போவோம், அதே போலதான் கர்த்தருடைய பந்தியிலே சேர்வதற்கு நாம் வருகிறோம். அப்ப அதுல கல்யாண அவசரம் தரிச்சு வரணும்னு இல்லை. அப்போ அந்த மகிழ்ச்சியில எப்படி போய் கலந்து கொள்வோம், அது போல ஆண்டவருடைய அந்த நற்கருணை பெற்றுக் கொள்வதற்கு மகிழ்ச்சியோடு அந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் பங்கெடுப்பதற்கு நாம் நம்மை பங்காளர்களாக இணைத்துக் கொள்வதற்கு ஜெபத்தோடு நாம் இணைத்திருக்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் அங்கே பார்த்தீங்கன்னா 11-32 வரிகள் வாசகங்களே. காணாமல் போன மகன் மீண்டும் திரும்பி வந்த பொழுது தந்தை அவருக்கு மிகுந்த விருந்தொன்றை அவருக்கு அங்கே கொடுக்கிறார். அதையும் நம்ம பார்க்கணும். அதே லூக்கா 16 செல்வந்தர் லாசர் அந்த ஓமை அதுல பாத்தீங்கன்னா அந்த விருதுல வித்தியாசமா இருக்கும். அந்த செல்வந்தர் லாசர்ல விலை உயர்ந்த மெல்லிய வஸ்திரம் தரித்த செல்வந்தர் இருப்பாரு. ஆனால் ஏழை லாசர் வீட்டு வாசலில் அமர்ந்து இவருடைய மேசையில் விழும் துணிக்கைகளை சாப்பிடலாம் காத்திருப்பார். அப்ப யாருக்கு அந்த பரலோக வாழ்விலே இடம் கிடைத்தது என்பதை பார்க்கிறது. அப்ப எளியவர்களோடு நாம் நம்முடைய உணவை பகிர்ந்தளிக்கும் போது அந்த பரலோக வாழ்விலே நமக்கும் இடம் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை பார்க்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். நீங்க யாராவது எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2:46. போட்டி போட்டீங்கன்னா பெண்கள் ஆண்கள் அவங்க எப்படி சாப்பிட்டாங்க. ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தாங்க. டெய்லி சர்ச்சுக்கு வந்தாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு பகிர்ந்திருந்தாங்க. அந்த வீடுகள் தோறும்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து நாங்க இந்த 40 days ப்ரேயருக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு டைனிங் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அந்த டைனிங்ல ஒருத்தர் ஒரு வீட்டுல கொண்டு வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், யார் தயாரித்து கொண்டு வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த லீடரை தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கூட தெரியாது. அப்ப அதை டிஸ்பிளே பண்ணிடுங்க. நீங்க போய் எல்லாருமே பங்கெடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சிலர் முருகன் எடுத்துருந்தாங்க, ஒருத்தர் ரசம் எடுத்துருந்தாங்க, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் துவையல், ஒருத்தர் வந்து ஸ்வீட்ஸ், ஒருத்தர் ரைஸ், ஒவ்வொருத்தர் அவங்க என்ன முடியுமோ எல்லாத்தையும் கூட டிஸ்பிளே பண்ண எல்லாரும் சாப்பிட்டாங்க. மீதி நிறைய ஆச்சு. அதான் விஷயம். பத்துமா அப்படின்னு யோசிச்சா மீதி உணவு நிறைய ஆச்சு. அப்போ இது ஆதி திருச்சபையில் அப்படிதான் வீடுகள் தோறும் இருந்து கொண்டு வந்து எல்லாரும் வச்சு ஷேர் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. முக்கியமானது கபடற்ற இருதயத்தோடு இருந்தார்கள். ஆதி திருச்சபைகள் சபைகள் வேகமா வளர்ந்ததுக்கு காரணம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் அவர் இருந்தாங்க. அப்போ வந்து போஜனம் பண்ணி கடவுளை துதித்தாங்க. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இருந்தவர்கள் தயவை பெற்றாங்க. கடவுள் சபைகளிலே அநேகரை இணைத்துக் கொண்டார். இந்த கிறிஸ்தவர்கள் கபடற்றவர்களாக இருக்கிறார்கள். இவ்வுணவை அழகாய் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏற்றத்தாழ்வற்றவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் அவர்களை பார்த்து கிறிஸ்தவர்களாக மாறி போனார்கள். சபைகள் பெருகியது. இதை நம்ம பார்க்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம இதுக்குள்ள சூழலுக்குள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த நிகழ்வுக்கு நம்ம வரலாம். இந்த உயிர்த்தெழுந்த
ஆண்டவர் இப்போ உயிரோடு எழுந்தார்ல, அவர் என்ன பண்ண உயிர் எழுதுறாரு, யார் அடிச்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன பண்ண நேரம் போயிட்டு காட்சி கொடுக்குறாரு. பிலாத்து கிட்டையும் ஏரோது கிட்டையும் பிரதான ஆசாரியர்களெல்லாம் என்னை அடிச்சு கொண்டுட்டேன், நான் தான் உயிரோடு வந்துட்டு பொதுல அவங்க போய் என்ன பண்ணுறது ஒரு சவாலாக காட்டியிருக்கோம். ஆனால் அவர் அப்படி செய்யல. கலிலேயாவுக்கு தான் போனார். உயிர் தெழுந்தவர் கலிலேயா பெண்களுக்கு அங்கே போனார், பெண்களுக்கு காட்சி கொடுத்தார், சீடருக்கு காட்சி கொடுத்தார். இப்படி பல சூழல் இருந்தது. இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவர் பார்க்கிற 2 முறை சீடர்களோடு உணவருந்துகிறத நம்ம வந்து பார்க்கணும். இதில் லூக்கா அவர் பதிவு ஒன்று எம்மாவு குறித்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போல. எம்மாவு போகிற வழியில் எருசலேமிலிருந்து 11 கிலோமீட்டர் அவங்களோட ஆண்டவர் போகிறார். அங்கே போய் அவங்க தங்கின உடனே அந்த வீட்டுக்கு போய் சேர்றாங்க. உணவை விட்ட உடனே இவர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். மீண்டும் திரும்பி 11 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எருசலேமிலிருந்து இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்றாங்க. எம்மாவு சீடர்களோடு உணவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அப்போ உடல் ரீதியாக தான் உயிர் தெழுந்தவர் இருந்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இயேசு விண்ணேற்றம் அடைய முன்பு எருசலேமில் சீடர்கள் அனைவரோடு உணவை எடுத்துக்கொள்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 36-49 வாசகம். அங்கே உயிர் தெழுந்த ஆண்டவரை கண்டவர்கள் அவங்க செய்யறாங்க, வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை சீடர்கள் உண்ட பிறகு அங்கே நடந்த நிகழ்வை நாம் அங்கே பார்த்தோம். 47ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய சீடர்கள் செல்ல வேண்டும் என்கிற அந்த பணியையும் ஆண்டவர் அங்கே முக்கியப்படுத்துவதை நாம பார்க்க முடியும். இப்போதான் நான் செய்திக்குள்ள வர முடிச்சது சீக்கிரமா. யோவான் 21ஆம் அதிகாரம், அதாவது காஸ்பல் வந்து ரொம்ப ஜான்ஸ் காஸ்பல் பிடிக்கும். 20ஆம் அதிகாரமோட முடிஞ்சிச்சு. ஆனா 21ஆம் அதிகாரம் பிற்சேர்க்கையாக ஏதோ இந்த ஆண்டவருடைய ஏதோ செயல்பாடு முக்கியமா இதை சொல்ல வேண்டும். அதனால 21ஆம் அதிகாரத்தை நீங்க சேர்த்திருக்கப்படுகிறது. ஒரு முறை நாங்கள் மாலை ஆண்டின் ஆராதனையிலே ஆயர் பகிர்ந்து கொண்டார். அதை நான் இங்கே சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 2 விஷயம். ஒன்று, நாங்கள் இறையன் கல்லூரி படிக்கும் போது அப்போது இந்த பிரின்சிபால் எலெக்ஷன் 2 பிரின்சிபாலை பார்த்தோம். எலெக்ஷன் நடந்தது, எல்லாரும் ஓட்டு போட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பிரின்சிபால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க. இங்கே வந்து அந்த ஒரு அம்மா அவங்களுடைய கணவர் நான் சொல்றேன், ரொம்பலாம் பேச மாட்டார். பட் ஆனால் அப்படி நடந்து போவார். அந்த அவருடைய ஐ சைன் மட்டும் தான் சைனில் போகும். பணியாளர்கள் அப்படி பயந்து நடுங்கி வேலை செய்வாங்க. வாயில யாருக்கு எதுவுமே சொல்ல மாட்டார், வேலையை கொடுக்க மாட்டார், பார்வையிலே பயந்து செய்வாங்க. இவர் பிரின்சிபல் ஆன உடனே ஒரு அழைப்பு, நீங்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களா வீட்டுக்கு வாங்க பேசுங்க. எல்லாரும் ஒரு பயத்தோட, ஐயோ இவர் கொடூரமான மனுஷனாச்சு, நாம் எப்படி போறது, ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல கற்பனை பண்ணிட்டு போனா அவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய ரவுண்டு சேர் போட்டு எங்களை உட்கார வைத்து சிரிக்கிறார், பேசுறாரு. எங்களுக்கு அப்படி தூக்கி நான் பயந்து இருந்தோம். ஆனால் அவர் மகிழ்ச்சியோடு பேசுறாரு. எங்களுக்கு உணவு பரிமாறினார். பரிமாறினது மட்டுமல்ல, எங்களோடு இந்த தீர்க்கமற்ற நம்மளுடைய நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணலாம் இதெல்லாம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். முடிந்த உணவு அப்புறம் அவர் சொன்னது, குடும்பமானவர்களை பார்த்து சொன்னீங்க, பசியை மட்டும் எதுவுமே இருக்காங்க, எதுக்குமே உங்க பிரின்சிபல் மீது கலந்துருக்கோம், பசிக்குது அப்படின்னா இங்க வந்து நீங்க சாப்பிடலாம். ஒரு அழைப்பு. இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள வருது. இன்னொன்று, இதை வந்து நாங்கள் நிறைய ப்ராக்டிக்கல் பண்ணோம். நம்ம சர்ச்சில் அது நடக்குது. டீம்ஸ் ஃபெலோஷிப் இருக்குல்ல, மந்த்லி ஒன்ஸ் இந்த பர்த்டேஸ் வரும்போது வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த டீம்ஸை அடைச்சி எங்களை கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு கேக் வெட்டி அந்த பிள்ளைகளை முன்னாடி கூப்பிட்டு ஒரு பாடல் பாடி பிளஸ் பண்ணி எல்லா பிள்ளைகளும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இது மாதந்தோறும் நடைபெற்று வருகிற ஒரு நிகழ்ச்சி. ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். அதான் அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப டீம்ஸ் ஃபெலோஷிப்புக்கு மதியம் 3 மணினா உற்சாகமாக ஓடி வராங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய புதிய விஷயங்கள். அந்த பருவம் அந்த செய்த முக்கியமான பருவம் அந்த டீம்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. பிள்ளைகளோடு அந்த ஒரு ஐக்கியம் அதனுடைய நடக்குது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 3ஆவது முறையாக திபேரியா என்று சொல்லக்கூடிய அந்த கலிலேயா கடல் பகுதியிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். பேதுரு, தோமா, நத்தானியேல், செபதேயின் குமாரர்கள் 2 அப்புறம் மற்ற 2 சீடர்கள் இங்க வராங்க. மொத்தம் 7 பேர். இந்த 7 பேர் கூடியிருந்து மீன் பிடிக்கிறார். மீன் பிடிக்கிற நேரம் ரொம்ப சிறப்பான ஒரு நேரம், இரவு நேரம். இதை வந்து ரொம்ப அழகா தத்துரூபமா W.M. தாம்சன் அப்படின்ற The Land and the Book அப்படின்னு ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறார். எப்படின்னா இந்த காட்சி அப்படி வலையை வீசும்போது இந்த படகு அந்த வலையை மடிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி போன நடுக்கடல போட்டு அவங்க வந்து ரொம்ப பெரிய ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டாங்க, வேளாவை போட்டுக்க மாட்டாங்க, ஷர்ட் இருக்கும். ஆனால் கீழே வச்சு கோவணம் மாதிரி கட்டியிருப்பாங்க.
பட்ட உடனே ஒரு சின்ன பபிள்ஸ் அதில் இருக்கிற அந்த கண்ணாடி மேலே தண்ணியில் போடும். அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் ஒரு பபிள்ஸ், அப்படியே ஒரு பெரிய பட்ட உடனே கல்லத்துக்கு தண்ணியில் போட்டால் எப்படி அந்த மாதிரி இந்த காட்சி வந்து ஒவ்வொரு முறையும் அந்த மீனவர்கள் எடுத்திருந்த முறையும் மீனவர்கள் கடலோடு அவங்க உறவு உண்டு. இந்த பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் இப்ப ஏசி இல்லைன்னு மீண்டும் அந்த வேலைக்கு போறாரு. மற்ற அந்த 7 பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்களும் அந்த போறோம்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. போய் அந்த படகுல மீன் பிடிக்க போறாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல வலை வீசுகிறார், மீன் அகப்படும். இவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வலை வீசினா என்ன வரலாம் மீன் வர தெரியும். வீசுகிறார்கள் இரவெல்லாம் வரவில்லை. ஆனால் விடிய காலை பொழுது கிடித்து விடியாமல் இருக்கிற அந்த காலை விடிய காலை நேரத்தில் கடற்கரையிலே ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் தான் என்பது அவருக்கு தெரியாது. அப்ப அவர் சொன்னார், நீங்கள் வலம் பக்கம் வீசுங்கள். வீசும் பொழுது அவர்கள் வலை பிடியத்தக்கதாக 153 பெரிய மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். இப்போ பிடிச்சது பிரச்சனை இல்லை, அவர் ஆண்டவர் தான் என்பதை அன்பின் சீடர் சொன்ன உடனே பேதுரு அந்த மேலாடை அதை எடுத்துக்கொண்டு அவர் இடையில கட்டிக்கொண்டு கடலிலே குதித்து வருகிறார். அப்போ மீண்டும் ஆண்டவர் அடைக்கும் பொழுது கீழ்படியாக அடைக்கும் பொழுது வருகிறார். இவங்க வந்த உடனே அழகா அந்த டேபிள், டைனிங் டேபிள் ரெடியா இருந்த கடற்கரை அந்த பீச்ல எப்படின்னா நல்ல ஸ்மோக்கி அந்த நெருப்பெல்லாம் மூடப்பட்டு அந்த ஸ்மோக்கி ஃபிஷ் ரெடியா இருக்கு. அப்போ வைக்கலாம். அப்போ ஆண்டவர் அந்த மீனை கொண்டு வர்றாரு. அந்த 150 மீனை கொண்டு வராங்க. அதுக்குள்ளே சாப்பாடு சாப்பிடுங்க. இவர் ஆண்டவர் தான் என்பதை அறிந்த பிறகு இந்த ஃபுட்டு எங்கிருந்து வந்துச்சு, யார் தயாரிச்சு, எந்த கேள்வி இல்லை, அமைதியா சாப்பிடுறாங்க. எலியா கூட அப்படிதானே பண்ணாரு. தட்டி 7 முறை சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க. எப்படி வந்துச்சுன்னா யோசிக்கல, கடவுள் கொடுக்குறாரு. அப்ப இங்கேயும் ஆண்டவர் தான் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு உணவை எடுக்கிறார்கள். இந்த 153 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்னஸ் உண்டு. அதாவது ஜென்டைல்ஸ் புற இனத்தவர்கள் 100 பேர், இந்த காணாமல் போன ஆள் 100, இந்த மாதிரி 100 ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 30, 60, 100 இல்லையா, அது நம்ம சொல்லுவோம். அப்போ 100 என்பது ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் சொல்லப்படுகிறது. 50 என்பது ஜென்டைல்ஸ் will be gathered in Christ, அதாவது புற இனத்தவர்கள் ஆண்டவரோடு சேர்க்கிறார். இந்த 50 என்பது பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிலே மீதியானவர்களாக இருந்தார். அப்போ 100 புற இனத்தவர்கள், இஸ்ரேலிலே மீதியானவர்கள் 50. இந்த 3 என்பது ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் உணர்ந்து கொண்டமாய் இந்த 153 பெரிய மீன்கள் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். எது எப்படியோ வலை கிழியத்தக்க மீன்களை, பெரிய பெரிய மீன்களை பிடித்தார். அப்ப இந்த வலை குறித்த உண்மைதான் இந்த 21ஆம் அதிகாரத்திலே இயேசு பேதுருக்கு உணர்த்தினார். அப்ப இந்த பெரிய வலை என்பது சர்ச். அப்ப இந்த சர்ச் என்பது it must be not inclusive, exclusive-ஆ இருக்கணும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள முடியதாக இருக்கணும். அப்ப எவ்வளவு மக்கள் வந்தாலும் அந்த வலைக்குள்ள வருவாங்க, வலை கிழியாது. திருச்சபை ஒருவரும் அழிக்க முடியாது. வலைதான் அந்த திருச்சபை. திருச்சபை வளர்வே பெருகுமே தவிர இது கிழியாது, அழியாது. யாரும் இதை இது பண்ண முடியாது. Even though they are coming, the church is big enough to hold them all. அப்படின்னா இந்த மீன் வலை மூலமாக மற்ற சீடர்களுக்கு இயேசு சொன்னது, the church எல்லாரும் அரவணைக்கிற ஒரு இடமாக, எல்லோருக்கும் ஒரு ஏற்ற இடமாக, அது மட்டுமல்ல பாதுகாத ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பொறுப்பை தான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். சபையை கட்டுவேன் சொல்கிறார். இப்பொழுது வலை வழியாக அழகான ஒரு கருத்தை பேதுருவிடத்திலே விளக்குகிறார். அதன் பிறகு வசனம் வாசிக்கிறதா, பேதுரு என்னை நேசிக்கிறாயா, என்னை அன்பு கொடுக்கிறாயா, அப்படி என்றால் என் ஆண்டுகளை மேய்ப்பாயாக அமைவார். அப்படி என்றால் இந்த சர்ச் என்பது எல்லாருக்கும் இணைந்திருக்கிற ஒன்று, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு அழகான ஒரு கடவுளை ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற அந்த திருச்சபையாக இது இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உயிர் எழுந்தவர், நீர் அநேக சீடர் காட்சியளித்தீர். உணவின் மூலமாக நாங்களும் ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், பகிர்ந்து கொண்டோம். கர்த்தர் தாமே எங்களை